நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி தாவேக்கா வேட்பாளர் பிரபுவின் பித்தலாட்டங்கள் அப்படின்னு சொல்லி சாட்டையில கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். அந்த காணொலியில தாவேக்கா வேட்பாளர் பிரபுக்கு ஆதரவாக உஞ்சனை ராமசாமி என்பவர் களத்தில் இறங்கி சுயேட்சை வேட்பாளரை மிரட்டுவது, பணத்திற்கு அடிபணி வைப்பதெல்லாம் ஆடியோக்கள் வெளியிட்டு இருந்தோம். அதில் கூடுதலாக இந்த உஞ்சனை ராமசாமி என்பவர் பல்வேறு குற்ற பின்னணியில் கொண்டவர், பல சீட்டிங் வழக்குகளில் ஈடுபட்டவர், காரைக்குடி தேவக்கோட்டை பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பல படுகொலைகளில் வன்கொடுமைகளில் இவர் களத்தில் இருந்த சூத்திரதாதியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு இருந்தோம். அதில் மிக முக்கியமானது கண்டன் தேவி தேரோட்டம், அதில் நடந்த 5 படுகொலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட அந்த தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிரான ஒரு வன்கொடுமைன்னு சொல்லலாம், படுகொலைன்னு சொல்லலாம். அதில் சூத்திரதாரி இந்த உஞ்சனை ராமசாமி. இவர் அது மட்டும் பண்ணலை. இருமதி கருணாநிதி என்கிற தாவேக்காவுடைய பிரபு வேட்பாளர் பிரபுவுடைய அப்பா, இவங்க எல்லாருமே ஒரு கூட்டாளிகளாக தொடர்ச்சியாக கடந்த 30 ஆண்டு காலமாக பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. அதாவது இந்த காணொலியை போட்ட பிறகு காரைக்குடி தேவக்கோட்டை பகுதியிலிருந்து சமூக ஆர்வலர்கள், நீர்நிலையை காக்க போராடக்கூடியவங்க, அங்கே அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான அழைப்பு. நீங்கள் சொன்னது வெறும் 1 விழுக்காடு தான். இந்த உஞ்சனை ராமசாமி கடந்த 27/10/2025 ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் நீர்நிலை வட்டார சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வச்சுருக்காங்க. இந்த சங்கத்தை சார்ந்த பழனியப்பன் ஆசாரி என்பவர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலை வழக்கில் ஒரு அக்யூஸ்ட், அதாவது எஃப்ஐஆரில் பெயர் சேர்க்கப்பட்ட ஒரு குற்றவாளி இந்த உஞ்சனை ராமசாமி. கிட்டத்தட்ட 30 ஏக்கர் அரசு நிலத்தை, அரசு மக்களுக்காக கட்டி கொடுத்த சமுதாய கூட அதில் இருக்குது. வண்ணாங்குண்டம் அப்படிங்கிற பகுதி இருக்குது. சுடுகாட்டை ஆக்கிரமிச்சிருக்காப்புல. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட இருவாணி வயல் குறுப்பு அப்படிங்கிற அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட ஆங்குடி கிராமம். அந்த ஆங்குடி கிராமத்தில் 30 ஏக்கர் முத்திரையர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நிலத்தை ஆக்கிரமித்து தன் மனைவி கல்யாணி பேரில், மகன் ராமகிருஷ்ணன் பேரில், தன் பெயரில் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு இது போன்ற சமூக ஆர்வலர் வழக்குக்கு போகும்போது அவர்களை மிரட்டுவது, காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுவது, அதிகாரிகள் தாசில்தார் இந்த மாதிரி ஆட்களை பணத்தை கொடுத்து செட் பண்ணிட்டு நீதிமன்றமே உத்தரவு போட்டும் கூட அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகராமல் தந்த 30 ஏக்கரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இந்த உஞ்சனை ராமசாமி. இதற்கு பிரபுவுடைய அப்பா இந்த இருமதி கருணாநிதி உடந்த. இந்த பக்கம் பார்த்தா இந்த சமீபத்தில் இந்த பழனியப்பன் ஆசாரி ஏன் கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா, பூங்குடி பகுதியில் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் கம்மாவை ஒரு சென்ட் 2 சென்ட் ஆட்டையை போட்டான், வீட்டை சோரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினா, வீட்டு பக்கத்தில் மரத்தை நட்டு ஒரு ஏரியா வளைச்சானா பரவாயில்ல, அதுவே தப்பு தான். ஆனால் மக்களுக்காக நீர்நிலை கம்மா 300 ஏக்கர் கம்மாவை இந்த உஞ்சனை ராமசாமி ஆட்டையை போட்டிருக்காரு. இவர் தான் இன்னைக்கு தாவேக்கா வேட்பாளர் பிரபுக்கு போர்ப்படை தளபதியாக இருந்து வாக்கு வேட்டையில் ஈடுபட்டிருக்காரு. அபிஷியலாகவே தாவேக்கால இணைஞ்சிட்டாராம். அவர் எந்த மாதிரியான ஆட்களை தாவேக்கா கட்சியில் வச்சிருக்கு பாருங்க. இந்த உஞ்சனை ராமசாமி இல்லாத கட்சி கிடையாது. தன்னுடைய செல்வாக்கை காட்டிக்கொள்வதற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என்று எல்லா கட்சியிலையும் துண்டு போடுவது, யார் பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு கூவல் மன்ன இந்த உஞ்சனை ராமசாமி. பெரிய மனுஷன் ஊருக்குள்ள காட்டிக்கொண்டு, நான் பெரிய தலைக்கட்டு, நான் பெரிய நாட்டோடைய தலைவர், எந்த நாடுன்னு தெரியல, நாட்டோட தலைவர்கிறது இங்கே ஒரே நாடு தான் இருக்குது, இந்தியா. அதில் ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனால் ஒரு நாட்டோட தலைவர் அப்படின்னு காட்டிக்கொண்டு அந்த மக்களை ஏமாற்றி, அது ஒரு 4-5 எல்லா சமூகத்திலும் 4-5 அடியாட்களை வச்சுக்கிட்டு, கூலிப்படை வச்சுக்கிட்டு தன்னை எதிர்த்து பேசக்கூடிய எல்லோரையும் வெட்டி கொலை செய்வது. அப்படித்தான் பழனியப்பன் ஆசாரிய 27/10/2025 இந்த கும்பல், இவருடைய மகன் ராமகிருஷ்ணன், இவருடைய அடியாட்களை சேர்ந்து வெட்டி கொண்டிருக்காங்க. அதில் இவர் எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு, ஆனால் இது வரைக்கும் கைது செய்யப்படல. இதே தனி ராஜாங்கம் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை அவரை வேடிக்கை பார்க்குது. 300 ஏக்கர் பூங்குடி கம்மா, இந்த இருவாணி வயல் குரூப்பில் ஆங்குடி கிராமத்தில் 30 ஏக்கர் அரசு நிலத்தை ஆட்டையை போடுறாரு. கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே கொலை வழக்கில் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே ஒரு திமிர் வந்துடும்ல, அதாவது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் திமிர் இருக்கும். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் யாருன்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை பகுதியில் பணம் வாங்கியிருக்காரு. இந்த இஸ்லாமிய இளைஞர் 2 பேர்ட்ட பணம் இவர் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பிக்கிறதுக்கு உயிரோடு அந்த பசங்களை வச்சு எரிச்சு கொண்டதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை சரிவாசியாக திருச்சி ஜெயிலில் இருந்திருக்காரு. புதுக்கோட்டை செஷன்ஸில் வழக்கு நடந்து திருச்சி
சிறையில் ஆயுள் சிறைவாசியா இருந்து ஏதோ வேலையை பார்த்து வெளியே வந்துக்காரு. வெளியே வந்து மீண்டும் தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க்கை உருவாக்கி இது போல உங்களுக்கு வந்து நான் வேலை பார்த்தேன்னு சொல்லி அவங்க கிட்ட காசை பறிப்பது. அப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து தேவநாதன் யாதவுக்கு வாக்களியுங்கள். மோடி வந்து நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி ஒரு அறிக்கை போட்டிருக்காருன்னா, 7 கிளைகள் 14 நாடுகள் என்ற கட்டமைப்புடன் இருக்கும் 14 நாட்டின் தலைமை நாடாகிய கீழணையாகிய உஞ்சனை நாட்டின் அம்பலக்காரர் திரு ராமசாமி அம்பலம் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கை. பிரிட்டன் அதிபர் அறிக்கை விட்டிருக்காரு. நமது பாரத நாட்டை உலகின் வல்லரசாக மாற்ற இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தவும் தமிழ்நாட்டின் சசிரப்பான ஒரு எதிர்காலம் அமைய அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம். கடந்த 40 ஆண்டுகளாக மேலாக தொகுதியின் MP ஆகவும் பாரத நாட்டின் நிதி மற்றும் உள்துறை அமைச்சராக இருந்தும் கூட சிவகங்கை தொகுதியின் வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யாத சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு வாக்களித்து நமது வாக்கை வீணடிக்காமல் 3வது முறையும் பாரதத்தின் பிரதமராக இருக்கின்ற நல்லாட்சி நாயகன் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி வெற்றி பெற்ற ஒரு நமது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டுமே நம்ம தொகுதி வளர்ச்சி பெற முடியும். ஆகவே நமது தொகுதியின் நலன், தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைவரும் வாக்களித்து வெற்றி பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் தேவநாதன் யாதவ், அவர் பெரிய ஃப்ராடு, ஏற்கனவே 300 கோடி ஆட்டையை போட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காப்புல. அந்த தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தங்களுடைய வாக்களை செலுத்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ராமசாமி அம்பலம் தலைவர் கீழணையாகிய உஞ்சனை நாடு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போறாரு. தமிழ்நாடு வளரணும்னா பாஜக வெல்லணும், அதனால தேவநாதன் யாதவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட இந்த உஞ்சனை அம்பலம் இப்போ காரைக்குடி நல்லா இருக்கணும்னா பிரபுக்கு ஓட்டு போடுங்கிறாரு. அன்னைக்கு தேவநாதன் யாதவுக்கு ஓட்டு கேட்ட இந்த வாயி இப்போ வந்து பிரபுக்கு ஓட்டு கேட்குது. ஏன்? தேவநாதன் யாதவ் ஒரு ஃப்ராடு, இந்த பிரபுவும் ஒரு ஃப்ராடு பூரா ஒன்று செஞ்சாங்க. ஒயிட் காலர் கிரிமினல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கு ஒயிட் காலர் கிரிமினல்கள் வந்து தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு ஒயிட் காலர் கிரிமினல் குடும்பம் தான் இந்த இருமதி கருணாநிதி, இந்த தாவேகா காரைக்குடி வேட்பாளர் பிரபு குடும்பம். தங்களை வந்து பெரிய தொழில் அதிபர்களாக, பெரிய டாக்டராக, பெரிய பிஸ்னஸ் மேனாக காட்டிக்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த இருமதி கருணாநிதி 2015 காலகட்டம் வரைக்கும் காங்கிரஸ் இருக்காரு. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வராரு. இப்போது தாவேக்கா இணைஞ்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் இவர் இருக்கும்போது 2009 சிதம்பரத்தை எதிர்த்து அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படலை, நாம் தமிழர் இயக்கமாக ஆரம்பிக்க போகிற காலகட்டம். இன்றைக்கு திமுக கூடிய ராஜீவ்காந்தியை வந்து சிதம்பரத்துக்கு எதிராக அன்றைக்கு அண்ணன் சீமான் உள்ளிட்டவர்கள் நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தும் போது அன்றைக்கு இருந்த தமிழ் உணவாளர்களை, வழக்கறிஞர்களை அடித்து விரட்டியவர் யாருன்னா இந்த இருமதி கருணாநிதி. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து சிதம்பரத்தை எதிர்த்து எப்படா நீங்க போட்டி போடலாம் என்று அன்றைய தமிழ் உணர்வாளர்களை, இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் அன்னைக்கு தமிழ் உணர்வாளராக இருந்தாங்க, அன்னைக்கு அமைப்பா இல்லை, அவர்களை அடித்து விரட்டி காரைக்குடியில் வரக்கூடாது என்று குண்டர்களை கொண்டு தாக்கியது இந்த இருமதி கருணாநிதி தான் முதல் ஆளு. அப்படி ஒரு காங்கிரஸ் பற்றோடு தமிழ் பற்று கொண்ட அத்தனை பேரையும் மீதும் தாக்குதல் நடத்திய ஒரு படுபாவி. அது மட்டும் கிடையாது, படுபாவி மட்டும் கிடையாது, தமிழ் பற்று, இனப்பற்றோ மொழிப்பற்றோ இல்லாதவர் மட்டும் கிடையாது. ஈழத்தில் கொத்தாக மக்கள் சாகும்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்து அந்த காங்கிரஸ் கட்சியை நியாயப்படுத்திய ஒருத்தருடைய மகன் இன்னைக்கு தாவேக்கால MLA கேண்டிடேட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் தலைவர் சொல்றாரு, தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாழும் நாடுங்கிறாரு. அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாழும் நாட்டை அழித்தது காங்கிரஸ். அன்றைக்கு காங்கிரஸ்ல இருந்து அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்த நிலத்துக்கு ஆதரவாக போராடி அடித்து விரட்டியவருக்கு மகனுக்கு சீட்டு. இந்த பிரபுவும் காங்கிரஸ் தான் பயணிக்கிறாரு. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல திமுக சீட்டு கேட்டு பார்த்துருக்காங்க, திமுக சீட்டு கிடைக்கல. காங்கிரஸ்ல கிடைக்குமா? திமுக கிடைக்கும். எங்க போனா வளரலான்னு, இங்க போனா கொஞ்சம் வளரலாம், இங்க போனா கொஞ்சம் வந்து ஒரு இது கிடைக்கும், இங்க யாருமே இல்லை காரைக்குடி தாவேக்கால, நம்ம இங்க ஒரு கடையை பிடிப்போம்னு சொல்லி கடையை விரிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னணியை பார்த்தா இந்த இருமதி கருணாநிதி இன்னைக்கு வந்து பிரபு தன்னை வந்து நாங்கள் பெரிய ஃபேமிலி, நாங்கள் வந்து டீசெண்டான ஃபேமிலி, நாங்கள் பெரிய தொழில் பண்ணுறோன்னு சொல்கிறார் இல்லையா. இந்த இருமதி கருணாநிதி காங்கிரஸ் இருந்தார் இல்லையா, அப்போ சிதம்பரம் எனக்கு பழக்கம், சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர், அவர் நினைச்சானா எத்தனை கோடி மாற்றலாம். அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை, பிஜேபி ஆட்சியில் தான் டிமானிசேஷன் வருது, பண மதிப்பு வருது. ஆனாலும்
நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு பெரிய செல்வந்தர்லாம் இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி நான் மாற்றி தரேன், உன்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி குட்டி என்கிற சத்தியமூர்த்தி, இருமதி கருணாநிதி கருணாபுரோ யாருக்கா குட்டி என்கிற சத்தியமூர்த்தி, அரியாங்கோட்டை பகுதியை சார்ந்த பிரபு யாவும் இருக்கா, குட்டி என்கிற சத்தியமூர்த்தியும் அரியான்கோட்டை சேர்ந்த பிரபு யாவும் இருக்கா, இப்போ சிங்கப்பூரில் இருக்கார ஒருத்தர் அவரை யாவும் இருக்கா, ஃபோட்டோவோட எடுத்து போடவா நீ என்னென்ன சீட்டிங் பண்ணீங்கன்னு. இந்த குட்டி என்கிற சத்தியமூர்த்தி கிட்டையும் அரியாங்கோட்டை பிரபு கிட்டையும் 50 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு இதை 2000 ரூபாய் நோட்டா மாற்றித்தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு இது வரைக்கும் ஒத்த பைசா திருப்பி கொடுக்கல. இது மாதிரி காரைக்குடி தேவக்கோட்டை பகுதியில் பல தொழிலதிபர்கள், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, பணம் சேகரித்து வச்சுருந்தவங்க, வீடு வாங்க நிலம் வாங்க வச்சுருந்தவங்க, நிறைய பேர் அக்கௌண்ட்டில் போட மாட்டாங்க, வீட்டில் சேகரித்து வைப்பாங்க, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்ய, திடீர்னு பேங்க் ஒன்று போட முடியாது மொத்தத்தையும். வேறு வழி இல்லாமல் இருந்தவர்களுக்கு நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி இதை மாற்றி தர முடியும், எக்ஸ்-ஃபினான்ஸ் சிதம்பரத்தில் சொல்லி மாற்றி தரேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் ஆட்டைப்பட்டிருக்கான். இப்போ அந்த பணம் தான் தாவேக்காவுடைய வேட்பாளர் பிரபுக்கு செலவு செய்யப்படுதா அப்படின்னா அந்த பணம் மட்டும் இல்லை. அப்பன் 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாய்வான்ல, அப்பன் டிமானிசேஷனை பயன்படுத்தி பண மதிப்பிழப்பை பயன்படுத்தி பணத்தை ஆட்டையை போடுறது. காரைக்குடி பகுதியில் ஏதாவது குடும்ப பஞ்சாயத்து வந்துடக்கூடாது, முதல் இந்த கருணாநிதி தான் போய் உட்காந்துருவாப்ல, கர்நாடகத்தை காட்டிடுவாப்ல. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா, புருஷனை பிரித்து விட்டுட்டு பொண்டாட்டியும் பிரித்து விட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை பல்காக போடுறது. அது பர்சனல் நம்ம போக வேண்டிய தேவை கிடையாது, அந்த மேட்டர் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அந்த பணத்தை பிரிச்சுறது. இதுக்கு பிறகு இப்படிலாம் சேர்த்து வச்ச பணத்தை அரசியலில் பயன்படுத்துவது. அப்போ 8 அடினா புள்ள 16 அடின்னு சொன்னல, என்னடா இவன் வந்து தமிழ்நாடு முழுக்க பிகே நுட்ஸு, ஆதன் தமிழ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இவனை இன்டர்வியூ எடுத்து போகிறாங்க இல்லைன்னு பார்த்தா ஒவ்வொரு சேனலுக்கும் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அள்ளி வீசுறாப்புல. இது வரைக்கும் 15 கோடி ரூபாய் இந்த காரைக்குடி பிறப்பு நான் எம்எல்ஏ வாயிரம் கனவுல செலவு பண்ணியிருக்கேன். எதுவுமே இவன் காசு கிடையாது, சீட்டு பணம் போட்ட காசு, இந்த கடன் வாங்கின காசு அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னா, காரைக்குடியில் ஒரு பெரிய குடும்பம், ஒரு 1000 கோடி சொத்து மதிப்பில் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பல்லு வலின்னு சொல்லி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. வந்த பொண்ணை பல்லு வலிக்கு மட்டும் பார்க்காம அந்த பொண்ணை மண்டையை கழுவி, நீ வந்து தாவைக்கால இணைஞ்சன்னா நான் உனக்கு வந்து போஸ்டிங் போட்டு தரேன், நீங்கள் விஜய் நான் ரசிகரான்னு கேட்க, விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொன்னோடனே சூப்பர், இது உங்களை மாதிரி ஆள் தான் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி, அது ஒரு பாரம்பரியமான குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், உண்மையிலே நியாயமான தொழில் செய்யக்கூடிய குடும்பம். அவங்க மாமனார்லாம் ஒரு பெரிய மனுஷன். அந்த பெண்ணை மண்டையை கழுவி அந்த பொண்ணை கட்சியில் இணைச்சி உனக்கு நான் சீட்டு வாங்கி தரேன், நான் சொன்னால் புஷி கேட்பாரு அப்படின்னு சொல்லி, புஷிக்கு தான் போதுமே இதை கொடுத்தா என்ன வேணாலும் கேட்பாரு, புஷிக்கிட்டு சொல்லி இந்த பொண்ணுக்கு எப்படியா சீட்டு வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளேயே சீட்டையும் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுட்டு இருந்து மட்டும் 10 கோடி ரூபா பணத்தை வாங்கியிருக்கானா. அந்த பொண்ணோட பணத்தில் தான் எது ஊரா விட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி அந்த பொண்ணோடைய பணத்தை தான் இப்போ தண்ணியாக செலவு பண்ணுறது. வந்தா உனக்கு 5 லட்சம், வந்து உனக்கு 1 லட்சம், இந்தா உனக்கு 300, உனக்கு 400, வாங்க என் வீட்டு வந்து சாப்பிட்டு போங்க, அவனுக்கு 500, 1000 அள்ளி வீசி செலவு பண்ணது எல்லாமே அந்த பெண்ணினுடைய பணம். இது போல் அவங்க அப்பா அந்த டிமானிசேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி, அப்புறம் குடும்ப பஞ்சாயத்து பண்ணி, எப்பா இந்த கவுண்டவுண்டர் சொல்கிறார் ஒரு படத்தில், இப்போ டைவர்ஸ் கேஸ்லாம் வருதுப்பா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டெல்லி ஏதோ கல்யாணமா இனி ஹெலிகாப்டர் தேடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இந்த கேரக்டர் இந்த இருமதி கருணாநிதி. இந்த மாதிரியான கும்பல் எல்லாம் சேர்ந்து ஏன் காரைக்குடியை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, காரைக்குடிக்குள்ள தொழில் அதிபர்கள் அதிகம், பெரிய ஒரே சமூகம் அப்படிலாம் காரைக்குடியில் கிடையாது. எல்லா சமூக மக்களும் இணைந்து வாழக்கூடிய, ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இதை குறி வச்சா காரைக்குடிக்குள்ள நாம் வந்து ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம், பெரிய முதலீடு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோட கிளம்பிக்காங்க. இவங்களுடைய அந்த வலையில் சமீபத்தில் சிக்கியிருக்கிற ஒரு நபர் யாருன்னா ஐயப்பன் ஒரு நபர். அவர் கிட்டன் கிம் அப்படின்னு ஒரு காலேஜ் வச்சிருக்காப்புல காரைக்குடியிலே. இந்த கிட்டன் கிம் ஐயப்பன் தாவைக்கெல்லாம் நினைஞ்சிருக்காப்புல. இவர்கிட்ட என்ன மண்டையை கழுவிருக்காங்களாமா, உன்னைய காரைக்குடியுடைய மேயர் ஆக்கி காட்டுறேன், முத்துத்துறையை தூக்கிட்டு, திமுக முத்துத்துறையை தூக்கிட்டு அடுத்த வாய்ப்பு உனக்கு தான், நம்ம தான் காரைக்குடியில் கோட்டையாக இருக்க போகிறோம், பிரபு எம்எல்ஏ, பிரபு அமைச்சர், நீ வந்து மேயர், அமைச்சர் மேயரும் ஈக்குவல் போஸ்டிங் தான், அதனால் நீ செலவு பண்ணு சொல்லி அந்த கிட்டன்கம் ஐயப்பன்கிட்டையும் ஒரு பல்க் அமௌண்ட்டு. இப்படி வரக்கூடிய எல்லாரையும் தன்னுடைய அரசியல் ஆசையை காட்டி, நான் ஆக போகிறேன், நான் அமைச்சராக போகிறேன், நான் எம்எல்ஏ ஆக போகிறேன், என் பையன் அமைச்சராக போகிறேன், என் பையன் எம்எல்ஏ, இவர் பிரபுவுடைய பிஆர்ஓவே அவங்க அப்பா தான், இருமதி கருணாநிதி தான். பேசி 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 ஆட்களை சேர்த்து பிரபுட்ட விடுறது, இவன் மண்டையை கழுவி நான் போஸ்டிங் போட்டு தரேன்னு சொல்லி காசை பறிக்கிறது.
காசு பறிக்கிறது மட்டும் இல்லாம காசு கொடுத்தும் ஆட்களை விலைக்கு வாங்குது. அப்படி சமீபத்தில் ஒருத்தர் விலைக்கு வாங்கியிருக்காங்க. மருங்கிப்பட்டி ரமேஷ்னு ஒருத்தர் அமமுகவிலிருந்து விலகி 1000 பேரோடு தாவேகாவில் இணைந்த ரமேஷ்னு போட்டாங்க. யார் அவன் இந்த மருங்கிப்பட்டி ரமேஷ்னு தேடி பார்த்தா போலி பத்திரம் போடுறவன். ஊர் முழுக்க போலி பத்திரம் போடுறது, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து எடுக்கிறது, யார் வீட்டில் இல்லையோ வெளிநாட்டுகளோ அந்த வீட்டை அபகரிக்கிறது, இந்த மாதிரியான வேலையில் ஈடுபடக்கூடிய இந்த மருங்கிப்பட்டி ரமேஷ் அமமுக இருந்திருக்காப்புல. அவர்கிட்ட 1000 பேரை கூட்டு வாங்கினோடனே அவர் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 1000 பேரை கூட்டு வந்து இவன்ட்ட பல்க ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவர் போயிட்டாப்புல. அந்த 1000 பேரும் இல்லை, மருங்கிப்பட்டி ரமேஷ் இப்போ வந்து ஒத்தாளர் நின்று இருக்காப்புல. இப்படி காரைக்குடிக்குள்ள எப்படியாவது ஒரு லாபியை கிரியேட் பண்ணி தாம் பெரியாள்னு காட்டி அதன் மூலமாக வாக்குகளை குறிவைத்து சாதிய கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை இது போல எல்லாரையும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு காரைக்குடியில் ஒரு லாபியை பண்றாரு. இவரை வச்சுக்கிட்டு தான் ஊழலை ஒழிக்க போறேன், நேர்மையான ஆட்சியை கொடுக்க போறேன், சட்டம் ஒழுங்க பாதுகாக்க போறேன்னு சொல்லி தாவேக்காவோட தலைவர் விஜய் பேசிட்டு இருக்காரு. இந்த மேட்டர்ல காரைக்குடி பிரபுடைய பித்தலாட்டங்களும் பேசியிருந்தேன்ல, ரூசோ கொலை வழக்கை பற்றி பேசியிருந்தேன். இந்த ரூசோ கொலை வழக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இது வந்து அவதூறு பரப்புறீங்க, தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு சாட்டை பேசாருன்றாங்க. புத்தகத்தை தடை பண்ணது யாரு? புத்தகம் தடை செய்யப்பட்டுச்சு. தடை செய்யப்பட்டதுனாலேயே அது அந்த புத்தகத்தோட கருத்தெல்லாம் பொய்யான கருத்தாயிராதுல. 1998 காலகட்டத்தில் இளமதி கருணாநிதிக்கும் இந்த ரூசோ உடையாருக்கும் பகை இருந்துச்சா இல்லையா? ரூசோ உடையார் தேவக்கோட்டையில் இருந்தால் நாம அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா ரூசோ வேதநாயக உடையார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருத்தர் கூட அவர் தப்பான ஆள்னு சொல்லலை. திமுகவிலே, அதாவது சேத்தில் பூத்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல, திமுகவிலே இருந்த மிக நேர்மையான மிக உண்மையான, அதனால தான் நல்லவன் தான் இந்த நாட்டில் வாழ முடியாது, நல்லவன் தான் சீக்கிரம் சாவு வந்துருமே, நல்லவராக இருக்க போய் அவர் இறந்து போறார். நானும் பல மேடைகளை பேசினேன். 234 தொகுதியில் 1952 எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க. காமராஜரை தாண்டி, முத்துராமலிங்க தேவரை தாண்டி, மூக்கையா தேவரை தாண்டி, ஜீவானந்தை தாண்டி, கக்கனை தாண்டி யாருமே நேர்மையான எம்எல்ஏக்களே இல்லையா? பேர் சொல்லும் எம்எல்ஏக்களே இல்லையான்னு பார்த்தா இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஆண்டியம்பலம்னு ஒருத்தர் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 4 முறை வெற்றி பெற்றவர் ஆண்டியம்பலம். அவருடைய மகன் திமுகவில் 2016 இதே நத்தம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அவர் பேரும் ஆண்டியம்பலம், அப்பா பேரும் ஆண்டியம்பலம், மகன் பேரும் ஆண்டியம்பலம். மக்கள் காசை 1 ரூபா கூட திருடாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு திமுக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த முறை, போன முறை வாய்ப்பு கொடுத்து தோத்துட்டாரு. 2016 எம்எல்ஏ, அப்பா 4 முறை 5 முறை எம்எல்ஏ, மகன் எம்எல்ஏ. ஆனாலும் மக்கள் பணத்தை, பொதுமக்கள் பணத்தை திருடாத எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு இருப்பதில் ஒருத்தர் நேர்மையான மனுஷன்னா நத்தம் ஆண்டியம்பலம். அந்த ஆண்டியம்பலம் போலவே இந்த தேவக்கோட்டை பகுதியில் ரூசோ தேவநாயகம் உடையார் இருந்திருந்தார்னா மிகப்பெரிய மனிதராக வந்திருப்பார். சொல்ல போனா ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சர்கள்ல முக்கியமான பெரிய கருப்பன் ராஜகண்ணப்பனுக்கு ஈக்குவலான, அதை விட பெரிய அமைச்சராக இருந்திருப்பாரு. அவர் இந்த பின்னணியிலிருந்து வந்து அமைச்சராக கூட மாதா மெடிக்கல் வச்சு ஈழத்தமிழுக்கு உதவி செய்யறாரு, அந்த நடக்கிற தப்புகளை சுட்டி காட்டுறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தன் வளர்ந்து வந்தானா நாம இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட முடியாது, நாம வந்து இந்த மாதிரி தப்பான காரியங்கள் ஈடுபட முடியாது, கமிஷனை வாங்க முடியாது, கரப்ஷன் பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு திட்டமிட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அது பின்னணியில் இந்த KR ராமசாமி, இந்த இருமதி கருணாநிதி பிரபுவோட அப்பா எல்லாரும் இருந்திருக்காங்க. இது ஆதாரப்பூர்வமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும், அது ரூசோ உடையருடைய குடும்பமாக இருக்கலாம், அவருடைய உறவினராக இருக்கலாம், தேவக்கோட்டில் வாழக்கூடிய சாதாரண பொதுமக்களுடைய மனசில் ஆறாத வடுவாக இருப்பது ரூசோ அவருடைய படுகொலை. ஏன்னா இறந்து போன ஒருத்தருடைய கொலைக்கு தண்டனையே கொடுக்காம தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு செத்தாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய வேதனை. அதே போல தான் தாகிருஷ்ணனுடைய வலியும் வேதனையும் அதுக்கு ஈக்குவலானது இந்த ரூசோடைய. இதை நான் சொன்ன உடனே ஆதாரம் இருக்கா? தடை செய்யப்பட்ட புத்தகம், தடை செய்யப்பட்ட புத்தகம், தடை செஞ்சவன் யாரு? தடை செய்யப்பட்ட புத்தகம், அதில் பேசுகிற செய்தி உண்மையா இல்லையா? மொத்த புத்தகத்தையுமே நான் இப்போ காணொலியாக போட போறேன். அதோடைய மொத்த FIR டேட்டாவை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 1999 என்ன நடந்துச்சு, யார் யார் பண்ணா, அவருடைய பின்னணி என்னங்கிறத டேட்டாவில் போடுறேன். தேர்தல் பிரச்சாரங்களை அதை பேச முடியல. ஆனால் இந்த ரூசோ உடையாருடைய மரணத்திற்கு காரணமான இந்த இருமதி கருணாநிதி, இந்த KR ராமசாமி, இந்த உஞ்சனை அம்பலம், இங்கே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இன்னைக்கு பிரபுவை வெல்ல வைக்கலாம், பிரபு வந்து பெரிய அரசியல்வாதியாக மாற்றணும். ஏன்னா இவனை மாற்றிட்டா பின்னாடி இருந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அத்தனை பண்ணலாம், குளத்தை வெட்டலாம், கம்மா வாட்டையை போடலாம், மரத்தை வெட்டலாம், மண்ணெல்லி விற்கலாம், இங்கே காரைக்குடி மாநகராட்சியை கைப்பற்றி அதில் பல கோடி சம்பாதிக்கலாம் என்கிற கனவோடு இந்த கும்பல் இறங்கியிருக்கிறது. இப்படி குற்ற பின்னணி கொண்ட அரசியலுக்காக எதையும் செய்யக்கூடிய வேட்பாளரை காரைக்குடியில் மட்டும் தாவேக்கா இறக்கல,
தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான் இறக்கியிருக்காங்க. அதுல ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது சொல்லுது போல இன்னொரு ஆள் யாருன்னா திருவெரும்பூருடைய தாவேக்கா வேட்பாளர். இந்த திருவெரும்பூர் தாவேக்கா வேட்பாளர் போன வாரம் வரைக்கும் திமுகவில் மிக முக்கியமான புள்ளியாக அந்த பகுதியில் அறியப்பட்டவர் நவல்பட்டு விஜி. திமுகவில் கேஎன்ஆருடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர், அந்த பகுதியில் ஒன்றிய பொறுப்பில் இருந்தவர். எம்எல்ஏ சீட்லாம் கேட்டு பார்த்துருக்காரு, கிடைக்கல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தாவேக்காவுக்கு உடனே தாவுறாரு. இவரை வச்சுக்கிட்டு தான் தாவேக்கா உண்மையான நேர்மையான மக்களாட்சியை கொடுக்க போதான். 1971 காலகட்டத்தில் தமிழ்நாட்டை நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் நிறைய நிலங்களை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இந்த திருவெரும்பூர் பகுதியில் வாசுதேவன் என்பவருக்கு பாத்தியப்பட்ட 1000 ஏக்கருக்கு மேலான நிலம் அரசு எடுத்து அதை மக்கள்கிட்ட ஒப்படைக்குது. அப்படி ஒப்படைச்ச நிலத்தை 20 ஆண்டுகளுக்கு யாரும் விற்கக்கூடாது, யாரும் வாங்க முடியாது அப்படிங்கிறது சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி மணி பன்னீர்செல்வம் என்பவர்கள் அந்த மக்களை மடைமாற்றி கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்து அந்த இடத்த வாங்குறாங்க. அதுவே விதிமீறல் என்று அரசு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புது. அந்த விதிமீறலை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கரெக்ட் செய்து வட்டாட்சியர், கோட்டாட்சியர், தாசில்தார்லாம் கரெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, மீனா என்ற நபருக்கு அந்த இடத்த கிரயம் பண்ணுறாங்க. அந்த மீனா அந்த இடத்துல மீனா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி காம்பவுண்டை கட்டுறாங்க. மீனா யாருன்னா இந்த நவல்பட்டி விஜயினுடைய மனைவி. நவல்பட்டி விஜி மணி பன்னீர்செல்வம் மூலமாக இந்த இடத்த முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட எடுத்து, அதாவது வாசுதேவன்கிட்ட அரசு நில உச்சவரம்பு சட்டத்தில் மக்களுக்காக இலவசமாக கொடுத்த நிலத்தை அந்த மக்கள்கிட்ட அபகரித்து அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி அதை மணி பன்னீர்செல்வம் பேரில் பத்திரத்தை போட்டு அதை அப்படியே மனைவி மீனா பேரில் மாற்றி இப்போ மீனா இன்ஜினியரிங்கை உருவாக்கி இப்போ அதை உள்வாடைக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு இந்த நவல்பட்டி விஜி. நேர்மையான உண்மையான மக்களுக்காக உழைக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை கொடுத்து தள்ளிடுவேன், நல்லா தள்ளுவேன். இப்போ இந்த நவல்பட்டி விஜி நிலத்தை ஆட்டையை போட்டிருக்காருல, இந்த நிலத்தை வட்டாட்சியர் கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சு இதில் மீனா இன்ஜினியரிங் இருக்கு, இது நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு வட்டாட்சியர் நில சீர்திருத்த துணை ஆணையருக்கு கடிதம் போடுற 2010 இந்த மீனா இன்ஜினியரிங் உட்பட இந்த நிலத்தை அரசுக்கு ஒப்படைக்கணும்னு ஒப்படை ரசீது அவங்க திரும்பி கொடுங்க அப்படின்னு ரசீதை கொடுக்குறாங்க. ஆனால் தன் அதிகாரத்தை, தன் செல்வாக்கை, தன் அரசியல் ஆளுமையை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் இடத்த கொடுக்கல. இந்த இடத்து மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த மனைவியினுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சி மொத்தம் 4 பேர் பெண் பிள்ளைகள், அவங்க அப்பா அம்மாவுடைய பூர்வீக நிலம், அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்காம தன்னுடைய அரசியல் இதை பயன்படுத்தி தன் மனைவி பேரில் மொத்த சொல்லி இருக்காப்புல. இது அந்த 3 அக்கா தங்கச்சியும் சேர்ந்து, அதனுடைய குழந்தையாக்கள் 3 பேரும் சேர்ந்து இவர் மேலே புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சார் தான் திருவெரும்பூருடைய தாவேக்கா வேட்பாளர். இவருக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கி இவர் போய் சட்டசபையில் போய் ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிடுவார். இவர் போய் பேசி நல்லது பண்ணி கிழிச்சிடுவார். எப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்காரு பாருங்க. எவனவன் நில அபகரிப்பு ஈடுபட்டான், எவன் புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்டான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், எவன் கொள்ளையடிப்பான், எவன் கொலை பண்ணுவான், இவனா பார்த்து வேட்பாளரை போட்டுட்டு நான் நல்லது பண்ண போகிறேன், நான் நாட்டை திருத்த வந்திருக்கிறேன், தீய சக்தி அது தூய ஊழல் சக்தி, நான் ஒரு தூய சக்தி. தூய சக்தி என்பவர் தான் நிலத்தை அபகரிப்பாங்களா? தூய சக்தி தான் கொலை பண்ணுமா? தூய சக்தி தான் கொள்ளையடிக்குமா? தூய சக்தி தான் டிமானிசேஷனில் பணத்தை வாங்கி ஆட்டையை போடுமா? தமிழ்நாடு முழுக்க 233 வேட்பாளர்கள், இவர் 232 வேட்பாளர், இவரையும் சேர்த்து 233 எடுத்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் உண்மையில இல்லை. இவங்க அத்தனை பேருமே குற்ற பண்ணி கொண்டவர்கள். இவர்களை வச்சுட்டு நீங்கள் என்ன நல்லாச்சு கொடுப்பீங்க? இவருக்கு வாக்கு செலுத்தி என்ன நல்லது நாட்டில் நடந்துரும்? ஒரே ஒரு உளமாற ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது. ஏன் தொடர்ச்சியாக தாவேக்கா குறித்தும் விஜய் குறித்து பேசணும்னா, ஒரு பேராபத்தான அரசியல் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் என்னுடைய உளமாற சொல்கிறேன். நான் நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர், ஒரு கட்சி பொறுப்பு, அரசியல் எல்லாத்தையும் ஒரு காமன் மேனா, ஒரு சாமானிய மனிதனாக, தமிழ்நாட்டின் குடிமகனாக, ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் இளைஞனாக, தமிழ்நாட்டின் நேசிப்போனாக, தமிழை நேசிப்போன சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மிக மோசமான அரசியல் தாவேக்காவால் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஒரு பேராபத்து வருகிறது. ஒரு ஆபத்தான மிருகம் நம்ம நோக்கி ஓடுது வருது, எல்லாரும் குடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆபத்தான மிருகம் அரசியல் ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவனும் செய்யாத ஒன்றை தாவேக்காவோட தலைவர் விஜய் இன்றைக்கு போய் செய்கிறார். இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே
அந்தோணியார் கோயிலில் மண்டி போட்டு நடந்து போகிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கலாம். அண்ணன் சீமான் போய் திருத்தணியில் சாமி கும்பிட்டாரு. ஐயா ஸ்டாலினுக்கு சாமி பக்தி கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு கடவுள் பக்தி உண்டு. அவர் மாரியம்மன் கோயிலையோ அவர் குலதெய்வத்தை கும்பிட்றாரு, தப்பு கிடையாது. ஒரு சர்ச்சைக்கு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முத நாள், திருச்சியில் வாக்கு சேகரிக்கும் முத நாள், சென்னையில் சர்ச் இல்லையா, பனையூரில் சர்ச் இல்லையா? ஆனால் திருச்சியில், அதுவும் கிழக்கு தொகுதி உட்பட்ட ஏர்போர்ட் அந்தோணியார் கோயிலில் போய் ஒருத்தன் முட்டி போட்டு நடந்து போகிறான்னா இவன் வாக்குக்காக மண்டி போடுவது இயேசுநாதை நோக்கி அல்ல, வாக்குக்காக மண்டி போடுறாரு. வாக்குக்காக மண்டி போட வைக்கிறார். இன்னைக்கு இவர் தேவாலயத்தில் மண்டி போடுறாரு. இவர் ஜெயிச்சார்னா தமிழ்நாடே இவர் முன்னாடி மண்டி போட வைப்பாப்புல. மண்டி போடுற ஒருத்தன், அதாவது வாக்குக்காக மட்டும்தான். அது கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றி வாக்கை வாங்கணும். திருச்சி கிழக்கு தொகுதியில் சரிவாயிருச்சு. திருச்சி கிழக்கு தொகுதியில் தம்மால் வெல்ல முடியாது தெரியுது. அப்போ என்ன பண்ணுறது? திருச்சி கிழக்கு தொகுதியில் இதே சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் திமுக நிறுத்துது. திமுக கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தில் இனிக்கோ இறுதிராஜ் நிப்பாட்டுறாரு. அப்போ டஃப் ஆகுது. ஒரு பக்கம் அதே சமூகத்தை சார்ந்த பின்னணி கொண்டவர்களை மற்ற கட்சி நிப்பாட்டுறாங்க. நாம் தமிழ் கட்சியில் மருத்துவர் நிப்பாட்டுறாங்க. அப்படிங்கும்போது டஃப் ஆயிடுது. நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சோடனே மண்டி போட்டான். ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். ஓட்டுக்காக மண்டி போடுவான். அவன் எதுவும் போடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவான். தேவாலயத்தில் மண்டி போடுறது தப்பே கிடையாது. இயேசுநாதர் முன்பு மண்டி போட தப்பு கிடையாது. ஆனால் ஓட்டுக்காக மண்டி போடக்கூடாது. கிறிஸ்தவ மக்களை ஏமாற்ற மண்டி போடக்கூடாது. மண்டி போட்டு நீ என்ன கேட்ப? தேவாலயத்தில் போய் போதும் மன்னிப்பு கேட்பேன். என்ன மன்னிப்பு கேட்டீங்க? மண்டி போட்டு என்ன கேட்பீங்க? 41 பேர் கரூரில் என்னை பார்க்க செத்து போயிட்டாங்க, அவங்கள நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இயேசுநாதர் மண்டி போட்டு கேட்டீங்களா? என்னை நேசித்து, என்னை ரசித்து, எனக்கு கடிதம் அனுப்பி, காதலித்து 30 ஆண்டுகள் என் கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று அவளை நான் அடித்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன். ஊர் மக்களை பொறுத்தையும் கோலம் போட சொல்கிறேன். ஏன்னா என் மனைவி வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றி வச்சுக்கிறேன். அதனால் சங்கீதாவை வீட்டை விட்டு விரட்டினதுக்கும், விவாகரத்து கேட்டு அவங்க நிற்கும்போது நான் நடிகையோட ஊர் சுற்றினதுக்கும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இயேசுநாதர்கிட்ட கேட்டிங்களா? இல்லை என்னை பார்க்க ஒவ்வொருத்தராக செத்துக்கிட்டு இருக்கான், மரத்து மேலே ஏறி விழுந்து சாவறான், ரோட்டில் விழுந்து சாவறான், ஏர்போர்ட்டு மேலே விழுந்து சாவறான், திருச்சியில் வினோத்னு பையன் செத்து போயிட்டான், அதுக்காக என்னை மன்னிச்சிருன்னு கேட்டிங்களா? எதுக்கு என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டீங்க? என்ன பாவத்தை கழுவுறதுக்காக அந்த தேவாலயத்துக்கு போனீங்க? இயேசுநாதர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான்றாங்க. கரூரில் 41 பேர் கொன்ன பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? உங்கள் மனைவியை அடிச்சு விரட்டிய பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? உங்கள் பிள்ளைகளை தனியார் ஹாஸ்டலில் இருக்கும்போது நீங்கள் ஊர் சுற்றி திட்டுறீங்களே அந்த பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? பெத்த பிள்ளை எங்கேயோ இருக்கும்போது அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்னு சொல்கிறீங்களே அதை மன்னிச்சிருவாரா? வீடு இல்லை, எனக்கு ஒரு வீட்டில் தங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லும்போது 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி ஒத்தாளா உட்காந்துருக்கீங்களே அதை மன்னிச்சிருவாங்களா? வயசான காலத்தில் உங்கள் அப்பா அம்மா மேலேயே என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிங்களே அதை அந்த இயேசுநாதர் மன்னிச்சிருவாரா? இயேசுநாதர் மன்னிப்பார். எதை மன்னிப்பார்? தெரியாமல் செய்த தவறை மன்னிப்பார். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறை மன்னிப்பார். நீங்கள் அறிஞ்சு செஞ்ச தவிர, புரிஞ்சு செஞ்ச தவிர, தெரிஞ்சு செஞ்ச தவிர இயேசுநாதர் மன்னிப்பாரா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து